வியாதி இருந்தாலும் அத்தனை வியாதி குணமாக்க இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள நம்முடைய நடுவில் இருக்கிறார். Glory to Jesus. நம்முடைய பலவீன நேரங்களில் பார்க்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. அவங்களுடைய பெருமூச்சு தேவ சந்நிதியில் எட்டினது. ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் கேட்டு அவங்களுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். அதுபோல இன்னைக்கு உங்களுடைய மனதில், சரீரத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலை பகுதியில் நீங்க சந்தித்து வருகிற வேதனையை அவர் அறிகிறார். வேதனையை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியா போகிற தேவன் அல்ல, அந்த வேதனையை நீக்கி உங்களை சுகமாக்குற கர்த்தர், உங்களை விடுதலையாக்குற கர்த்தர். இப்ப அந்த மார்க்கு சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒன்று எழுதப்படும். முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். சுவிசேஷம் என்றாலே நற்செய்திங்க. நீங்க அநேக தேவ பிள்ளைங்க, அநேக கிறிஸ்தவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு நீ நரகம் ஆண்டவர் சீக்கிரமா வர போறாரு, இல்லைன்னா உடைய நரகத்தில் நெஞ்சிடுவாரு, போற்றுவாரு. சுவிசேஷம் என்றால் குட்னிஸ், நற்செய்தி. அல்லேலூயா. பரலோகம் என்பது நற்செய்தி. அல்லேலூயா. வியாதிப்பட்டவனை பார்த்து சுகம் என்பதுதான் நற்செய்தி. வறுமை உள்ளவனை பார்த்து செழிப்படைவா, இந்த வறுமையிலிருந்து நீ விடுதலையாவா என்பதுதான் நற்செய்தி. கடன்பட்டவனை பார்த்து இந்த கடலிலிருந்து உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார், அதுதான் நற்செய்தி. பாவியை பார்த்து இந்த பாவத்திலிருந்து நீ விடுதலையாவ, நீ பரிசுத்தமா வாழ முடியும் என்பதுதான் நற்செய்தி. பயத்தை பார்த்து, பயப்படுகிறவனை பார்த்து பயப்படாத, அந்த பயத்தை ஆண்டவர் நீக்குவார் என்பதுதான் நற்செய்திங்க. பரலோகம் தான் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்காக உண்டாக்கப்பட்டது. ஒவ்வொரு மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது பரலோகம் மட்டும்தான், நரகம் அல்ல. நரகம் என்பது பிசாசுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ இங்கே சொல்லப்படும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம், நற்செய்தியின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்துட்டாருப்பா. இந்த மார்க்கு சுவிசேஷத்துல அவன் எழுதுறான், ஆண்டவர் செஞ்ச ஊழியம் அப்படின்னா நற்செய்தி ஆரம்பம். அல்லேலூயா. என்னைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நமக்கு ஒரு நல்வாழ்வு ஆரம்பம், விடுதலை ஆரம்பம், சுகம் ஆரம்பம், வெற்றி ஆரம்பம், மேன்மை நமக்கு ஆரம்பங்க. இதான் நற்செய்தி. நற்செய்தி யாரு? நற்செய்தி தான் இயேசு. அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, நான் இன்று முதல் உனக்கு ஒரு நற்செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். இன்று முதல் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் பலவீனம் உன்னை விட்டு விலகும், உன் சோர்வுகள் உன்னை விட்டு விலகும், உன்னுடைய பாவ சிந்தனை உன்னை விட்டு விலகும். ஏன்னா நான் உனக்குள்ள ஒரு நற்செய்தியை துவக்க போறேன். பிரைஸ் காட். அப்போ அது முதல் வசனத்துல மார்க்கு சுவிசேஷம் எழுதுறான், நற்செய்தி ஆரம்பம். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, அவங்க இதயத்தை கை வச்சுங்க, எனக்கு இன்று முதல் நற்செய்தி ஆரம்பம், துச்செய்தி அல்ல. பிசாசு அநேக துச்செய்தி கொடுக்கிறான். வியாதியை கொடுத்து, வேதனையை கொடுத்து, பயத்தை கொடுத்து, மரணம் வந்துவிடும், இந்த வியாதியானே அழிஞ்சு போயிருவ, இது தலைமுறை வியாதி, இந்த வியாதினால இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி அவன் துச்செய்தி கொடுக்கிறவன். கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை மூலமா இன்னைக்கு சொல்றாரு, எப்படிப்பட்ட எத்தனை ஆண்டுகள் வியாதியா இருந்தாலும் நீ என்னிடத்தில் வருவாய் என்றால் நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு ஒரு நற்செய்தியை நான் துவக்கி வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்துல அப்படியே இயேசு கிறிஸ்துவா வந்து ஞானஸ்நானத்துக்கு முன்பாக யோவான்ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்லுகிறான். அப்போது யோவான்ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு வருகைக்கு, அந்த அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறான் ஜனங்களை அவன் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறான். உடனே எல்லாரும் பார்க்குறாங்க, யோவான்ஸ்நானகன் தான் மேசியாவோ அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், நான் ஜலத்தினால கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பின் ஒருவர் வல்லவர், பெரியவர், நல்லவர் வரப்போகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏற்கனவே நீங்கள் பெற்றிருப்பீங்க என்றால் அந்த அபிஷேகத்தின் நிறைவே நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆவியானவர்கள் தொடுவார் என்றால் உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கவே முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் காட். உடனே சொன்னான், இயேசு கிறிஸ்து அங்கே வந்து யோர்தான் நதிக்கரையில் இருக்கும்போது நீதி நிறைவேற்றும்படி இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அதுவரை இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அற்புதமும் செய்யலை.
12 வயதில் இருக்கும்போது தேவாலயத்தில் போய் அங்கே இருக்க வேத பாரர்கள் பெரிய பெரிய ஆசாரிகளுக்கு நடுவில் வேத வசனத்தை மட்டும்தான் பேசினாரு. அற்புதம் செய்யவே 30 ஆண்டு வரை அமைதியாக இருக்கிறார். ஆனால் நீதியை நிறைவேற்ற ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுத்த உடனே வேத வசனம் சொல்லுது, ஆவியானவர் புறாவை போல இறங்கினார், வானம் திறக்கப்பட்டது. அங்கே வானத்திலிருந்து சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ இந்த எப்படி இந்த சுகமாக்கக்கூடிய ஒரு வல்லமை எப்படி வெளிப்பட்டது என்றால், ஆவியானவர் வந்து இயேசுவை நிரப்பின போது சுகமாக்கக்கூடிய வல்லமை வெளிப்பட்டது. அடுத்து வேதம் சொல்றது, ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு நடத்தினார். ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்றார், ஆவியானவராலே நிரப்பப்பட்டார், ஆவியானவராலே நடத்தப்பட்டார். அதனால தான் அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. இயேசு கிறிஸ்துடைய அந்த குணமாக்குற அந்த ஊழியத்தை குறித்து வேத வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், 38 வாசிக்கலாம். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். சுகம் எப்படி ஆப்ரேட் ஆகும் உங்களுக்குள்ள? அதுக்கு திறவுக்குள் எங்க இருக்கிறது? முதலாவது கிறிஸ்து, அவருடைய வார்த்தை. இரண்டாவது ஆவியானவருடைய பிரசனம், அபிஷேகம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் என்ன செய்யும்படியா சுற்றி இருந்தாராம்? நன்மைகள் செய்யும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்தார். பிரைஸ் காட். அப்போ வியாதிக்கு பின்னாடி பிசாசுடைய ஆளுகை இருக்குது என்பது நம்ம புரிந்துக்கணும். ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி அவனுடைய ஆளுகை இருக்குது. ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி அவனுடைய ஆளுகை இருக்கிறது. இது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தில் இருளின் ஆளுகையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சாரா? உட்படுத்தினார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் இயேசு கிறிஸ்து மேலே இறங்கின போது இங்கே ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அதே மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். 12வது வசனம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். அந்த உடனே என்ற வார்த்தை மறுபடியும் இந்த சுவிசேஷங்கள் மாத்திரம் அநேக முறை வருகிறதை பார்க்க முடியும். ஏன் அப்படி எழுதி வச்சிருக்காருன்னா, நீங்கள் நானும் இந்த நிமிஷமே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்கள், 23 அவர்களுடைய ஜெபாலயத்தில் அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்து உம்மை இன்னார் என்று அறிவேன். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். வேதவசனம் சொல்கிறது, உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு. அப்போ வியாதி என்பதும் அசுத்தாவி என்பதும் ஒரே கேட்டகரி தான். இப்போ வியாதி அசுத்தாவி பிடிச்சோட பார்த்து ஆண்டவர் சொல்றது, ஏசுனா என்ன செய்யணும்? புறப்பட்டு உடனே என்ன செய்யுங்க? வெளியே போ. ஆண்டவர் சொன்ன உடனே அவங்க வேதவசம் உடனே அந்த அசுத்தாவி அவனை விட்டு நீங்கிச்சான். உடனே விடுதலை. அல்லேலூயா. இன்னைக்கு கால வேலை ஆவியான சொல்றாரு, நீங்க எந்த பிரச்சனையோட இங்க வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்ற, உடனே உனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது, இதை நீ விசுவாசிப்பாயானால் பெற்றுக்கொள்வாய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேதுரு மாமி வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறாங்க. அங்க வேதவசனம் சொல்லி 30வது வசனம், அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். குணமாக்கு இயேசு கிறிஸ்து வியாதியிலே நம்ம தொடர்ச்சியா இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
பலவீனத்திலேயோ பயத்திலேயோ தோல்வியான வாழ்க்கையிலேயோ நீங்கள் தொடர்ந்து அந்த காரியத்தில் இருக்க அவசியம் இல்லை. அதை நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. இந்த பேதுரு மாமி ஜுரமா இருக்கிறதை இயேசு இடத்துல உடனே நினைஞ்சாங்க, அல்லேலூயா, தெரியப்படுத்தினாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளும் கவலைகளும் வேதனைகளும் வியாதிகளும் வரும்போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு இடம் உண்டு, அது தேவனுடைய சமூகம். உடனே அப்போ பாருங்க, அவர் தூக்கி விட்டா உடனே ஜுரம் அவளை விட்டு உடனே. நல்லா இது புரிஞ்சு. இன்னைக்கு நம்ம என்ன விசுவாசத்துடைய அளவை நம்ம கூப்பிட்டு போகிறோம். சும்மா இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கு சுகமாகிறது அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கு சுகமாவது அல்ல. இன்னைக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கே சுகமாவதுதான் இயேசுவின் சுகமளிக்கக்கூடிய ஊழியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஒரு குஷ்டரோகி இயேசு இடத்துல வருகிறான். குஷ்டரோகி வந்து கேட்குறான், ஆண்டவரே நீ சுகமாக்க கூடும்னு சொல்கிறான். உடனே அங்கே வேதவசனம் சொல்லுது பாருங்க, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். இப்படி அவ சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். எப்படி? சுத்தமாகு என்று சொன்ன உடனே குஷ்டரோகம் லெஃப்ட் லெப்ரசி. அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் நமக்கு தேவை. பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, வியாதியை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, பலவீனத்தை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்க சூழ்நிலைக்கு எப்பொழுதாவது விடுதலை கிடைக்கும்னு பார்க்காதீங்க. இன்னைக்கே விடுதலை கிடைக்கும், நான் அனுபவிப்பேன் என்று நீங்கள் பார்க்க தோன்றீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியான அற்புதம் செய்வார். குஷ்டரோகங்க ஒரு காய்ச்சலும் உடனே சுகமாக முடியும். நீங்க நினைக்கலாம் காய்ச்சல் தானே, இங்க என்ன வியாதி போட்டிருக்குது? குஷ்டரோகம். எந்த வியாதியா இருந்தாலும் உடனே சுகமாக்க இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு இடத்துல அழைத்துட்டு வராங்க, கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அங்கே ஆண்டவர் அவனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு. 11வது வசனம், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். யார? கை கால் வராதவனை பார்த்து உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். அடுத்த வருஷம் சொல்லுது, உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக உடனே செயல்படாத கைகளும் செயல்படாத கால்களும் செயல்படாத உறுப்புகளும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியுமானால் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், நம்முடைய நடுவில் இருக்கிறார். இயேசு நமக்குள்ள அந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்ன செய்யும்? அப்படி விசுவாசத்தை தூண்டுவதற்காக தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. அதனால உடனே நான் சுகமாகணும். உங்களுக்குள்ள நமக்குள்ள அந்த விசுவாசத்துடைய அளவு வந்துருச்சுன்னா ஆண்டவர் குணம் வைக்கிறார். அல்லேலூயா. உடனே எனக்கு சுகம் வேணாம் ஆண்டவர், இதுதான் நீங்க கொடுக்கிற சுகம். மாத்திரை மருந்து உலகம் அது தப்பு கிடையாது. ஆனா இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இன்றைக்கும் உடனே சுகத்தை கொடுக்க கர்த்தரால கூடுங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்மளுக்கு வியாதிகள் வராதுன்னு சொல்லல. ஏன்னா இன்னைக்கு இந்த பூமி எப்படி இருக்குன்னா பிசாசுடைய இருளில இருக்குது. ஆனா தேவ பிள்ளைகளோ அன்பின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த வியாதிகளும் பாவங்களும் பிரச்சனைகளும் நம்மை தாக்கலாம். ஆனால் நமக்கு வேத வசனம் சொல்றது, எல்லாம் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடிது. அப்ப எதை காத்துக்கொண்டு? விசுவாசம். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு இது எதிர்க்கிறோம். அல்லேலூயா. வாதி உன் கூடாரத்தை இன்னைக்கு பாருங்க, நீங்க திரும்ப அப்படி இந்த ஆளை வீச போகுது, அந்த ஆளை வீச போது பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பிரைஸ் காட். நம்ம ஏற்கனவே தியானிச்சபடி போன வாரத்தில் தியானிச்சோம். செழிப்பை எப்போதுதான் செழிப்பு வருதோ அப்போதெல்லாம் அந்த வறுமை, அந்த வனாந்தரம் ஆளுகை செய்கிறது.
இதான் பிசாசுடைய திட்டம். என்னது? தேவன் மனிதனை சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வெற்றியோடும் மேன்மையோடு வச்சாரு. 3ஆம் அதிகாரத்து பிசாசு செஞ்சான், நுழைஞ்சு அந்த எல்லா செழிப்பையும் எடுத்துட்டு போயிட்டான். அப்போ அதே தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு, யோசேப்புன்னு பார்த்தோம். யோசேப்புல ஒரு நம்ம பார்வோன் கண்ட கனவு என்ன? கனவு செழிப்பான அந்த மாடுகள் நல்ல பசுமை புஷ்டியா இருக்குது. ஆனால் பசுமை புஷ்டி இல்லாத கேவலமான அவலட்சணமான அந்த மாடு இணைஞ்சிருச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சுகத்தை திருடுறதுக்கு பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று எல்லாம் புரிஞ்சுக்கும். உங்க சந்தோஷத்தை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய வெற்றியை திருடுறதுக்கு ஒரு சக்தி இங்கே கிரியை செய்யுது. ஆனால் அவனை காட்டில் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஆனால் இதுக்கு நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கக்கூடாது. யோசேப்பு எப்படி ஜெயிச்சான்? மாவட்டத்தோறும் தானியங்களை செஞ்சா சேர்த்து வச்சான். இப்போ நம்ம வியாதி வருதா? வாதம் கூடாரத்தை அப்ப வேத வசனத்தை வைத்து நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சுகமாக்கி இருக்காரு? அந்த சுகமாக்குற இயேசு எனக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, திருவிழாவுக்கான பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் காண வேண்டும். பிரைஸ் காட். தேசங்கள் நம்ம பாருங்க, வசனத்தால் மாத்திரம் இல்லைங்க, வல்லமையினாலும் அற்புத அடையாளத்தால் தான் நம்ம மற்றவங்களை என்ன செய்ய முடியும்? ஆதாயம் பெற முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து குணமாக்கக்கூடியவராக வெளிப்பட விரும்புகிறார். பிரைஸ் காட். குணமாக்குறவராக வெளிப்பட விரும்புகிறார். அப்போ இந்த வசனத்தை மறுபடியும் பார்க்க போகிறோம். பாருங்க, அதே போல 5ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொண்டு 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். 27 வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உயரத்தின் பிரைஸ் காட். இங்கே இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நம்முடைய சுகம் அடைய வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசம் நமக்கு வரணும். விசுவாசம் இல்லாம சுகத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது விசுவாசம் வரணும். அந்த விசுவாசம் வருவதற்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இங்க 12 வருடமாக ஒரு பெண் இருக்கா. இரத்தப்போக்கு வியாதி, தாங்க முடியாத வியாதி. தொடர்ந்து எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறா, எத்தனையோ மாத்திரை சாப்பிட்டா, தன்னுடைய பணத்தை எல்லாம் இந்த வியாதிக்காகவே செலவழிச்சிட்டா. நீங்களாம் பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எங்கேயாவது போனால், இந்த ஒருத்தர்லாம் போனோன்னா அந்த சின்ன வியாதிக்கு போனால் 1 லட்சம் 2 லட்சம். இவளுடைய ஆஸ்தி அனைத்தும் அவளுடைய வியாதிக்காக எத்தனை வருடம்? 12 வருடம். கடைசி சொல்லப்படுகிறார் இயேசுவை குறித்து கேள்வி. நம்மளும் கூட நம்ம மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் நமக்கு ஒரு தெய்வீக சுகம் இருக்குது. அல்லேலூயா. சுகமாக்குற இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களில் நம்ம மூலமாய், உங்க மூலமாக, சபையின் மூலமாக வெளிப்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அது அவன் குணமாக்குற இயேசுவை எப்படி வெளியே கொண்டு வருவது என்றால் வார்த்தையின் மூலமாக தான். பிரைஸ் தி லார்ட். இங்கே அப்படிப்பட்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் என்ன செஞ்சிருவேன்? சுகமாயிருவேன். உடனே அவருடைய உத்தரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே தன்னுடைய சரீரத்தில் அந்த சுகத்தை அனுபவிக்கிறார். 12 வருடமாக வேதனையை அனுபவித்தவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக இயேசு வந்து நிற்கிறாரு. ஒரு நற்செய்தி என்னன்னா, நீ 12 வருடமா நீ வேதனை அனுபவிச்ச, என்னைக்கு என்னிடத்துல நீ வந்தையோ, விசுவாசத்தோடு நீ தொட்டையோ, இப்போதே நீ சுகத்தை அனுபவி. நாளைக்கு கிடையாது. பக்கத்து பார்த்து, நாளைக்கு இல்லை, இன்னைக்கு, இந்த நிமிஷமே. ஜீசஸ். இதை விசுவாசித்து பிசாசை துரத்த வேண்டும்.
உடனே அது நம்ம வந்து சொல்றதுனால இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல ஆண்டது நிறைய இடங்கள் அற்புதம் நடக்குது. ஆனால் இங்கே அந்த சாட்சி சொல்ல வாங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா சுகத்தை அனுபவிச்சுட்டா அவங்களால சாட்சி சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். கர்த்தர் மாத்திரம் நல்லவர் என்று ருசித்து பார்த்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து தேவனுக்கு விரோதமாய் வார்த்தையே வராதுங்க. அல்லேலூயா. God is good. Jesus is good. நீங்க மாத்திரம் கர்த்தர் செஞ்ச நன்மையை அனுபவிச்சிட்டீங்கன்னா நீங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இந்த குஷ்டரோகியை அனுபவிச்சா உடனே போய் தேசம் முழுவதும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உங்களை சுவிசேஷகராக ஆண்டவர் மாத்திடுவார். நற்செய்தி, சுவிசேஷம் நற்செய்தி. ஆண்டவர் என்னை குணமாக்கினார், என்னை இப்படி காப்பாற்றினார். இன்னைக்கு நம்ம பாருங்க, பக்கத்து உள்ளவங்களுக்கு யாருக்கும் நம்ம இயேசு பத்தி ஏன் சொல்ல மாட்டோம்னா நம்ம இன்னும் என்ன செய்யல, ருசிக்கல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். அல்லேலூயா. பாருங்க இங்க வேத வசனம் சொல்லுகிறது, உடனே அவருடைய உத்தரத்தில் ஊர நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். அல்லேலூயா. இதுதாங்க நமக்கு தேவை. அல்லேலூயா. என்னுடைய சரீரத்துல நான் சுகத்தை அனுபவிக்கணும், என் வாழ்க்கையில நான் செழிப்பை அனுபவிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றியை அனுபவிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில நான் தைரியத்தை அனுபவிக்கணும், என் வாழ்க்கையில நான் மேன்மையை அனுபவிக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க. உடனே அவன் பாருங்க உணர்ந்தார். எப்படி இருக்குமாங்க, 12 வருஷமா இரவும் பகலும் வேதனை சுமந்து கொண்டிருந்தவளுக்கு ஒரு நற்செய்தி, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சுகமாக்கக்கூடிய வல்லமை அவரை பெற்றது. உங்க பிரச்சனைகள் மாறாது என்று பிசாசு சொல்லியிருக்கலாம். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தின் பிரச்சனைகள் மாறும், உங்க சரீரத்தின் பிரச்சனை மாறும், உங்களுடைய பற்றாக்குறை மாறும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். பாருங்க அடுத்த வேத வசனம் சொல்லுது, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து அவன் உடனே சுகமானா. இங்க உடனே இயேசுவிலிருந்து வல்லமை. அப்ப அவ சுகமானதுக்கு என்ன நடந்திருக்குது? இயேசுவிடத்துல இந்த வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. இந்த கால வேளையில நான் சொல்றேன், நீங்க சுகமாவதற்கு ஒரு திறவுகோல் இருக்குது. இயேசுவிடத்துல இருந்து வல்லமை உங்கள் சரீரத்தை தொடுமானா சுகமாவீங்க. பிரைஸ் காட். சாட்சியில வாங்கணும்னா உங்களுக்கு கூப்பிட அவசியமே இல்லை, துள்ளிட்டு வருவீங்க. அல்லேலூயா. இயேசுவிடத்திலிருந்து வல்லமையை, சுகமாக்கக்கூடிய வல்லமையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சை வைங்க. அல்லேலூயா. என்னுடைய சரீரத்தில் நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாள் காய்ச்சலோடு 2 நாள் காய்ச்சலோடு உட்காந்துருந்தேன். மனக்கால ஆராதனை நடத்தணும், படுத்து அப்படியே படுத்துட்டு இருந்தேன். காய்ச்சல் ஆவிய உள்ள இருந்து தேவ பிரசன்னம் ஆண்டவர் சொன்னாரு, நான் இப்போ உன்னை சுகமாக்க போறேன். நானும் குளிர் காய்ச்சல்னால கம்பெனிலாம் உழைச்சி பொத்துக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கேன். சோத்துராண்டவரே சோத்துராண்டவரே. அல்லேலூயா. உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது, இப்போ நான் உன்னை குணமாக்க போறேன். அதுக்கடுத்து நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போறீங்க. குணமாக்க போறேன். திரும்ப நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண போற? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போறீங்க. குடும்பம் முழுவதும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறீங்க. நீ யாரையும் கூப்பிட வேண்டாம், அவங்களே ஜெபத்துக்கு வருவாங்க. இதுதான் எழுப்புதல்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நான் சொல்லி முடிச்சோடனே நான் சோத்துனாங்க அப்படின்னு திடீரென்று வல்லமை இப்படி கரண்ட் அடிச்சு அப்படி இருக்கும். ஒரு தேவ வல்லமை இறங்கிச்சுங்க. திடீர்னு சரியாக வேர்த்துருச்சு. வேர்த்தா எதுக்கு கம்பெனி தூக்கி இதன் கூடன் அவன் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் சொன்ன போது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அவன் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான். அந்த காலத்துல கூடுதல கம்பெனி கருப்பு போர்வை பொத்தி கொண்டு இருப்பாங்க. அவன் தீர்மானிச்சுட்டான், இயேசு இடத்துல போறேன், இனி நான் கூடனாய் இருப்பது இல்லை. காரணம் இயேசு இடத்துல வல்லமை புறப்பட்டு. பாருங்க, தேவனுடைய சூழ்நிலைக்கு வல்லமையே நீங்க உங்களுடைய சரீரத்துல டேஸ்ட் பண்ணுங்க. நட்டிக்கிட்டு இருந்த என்னுடைய சரீரம் திடீரென்று சூடாயிருச்சு. தூக்கி போட்டுட்டேன் போர்வைய, முழங்கால் படிட்டு நானாட்டு அந்நிய பாஷை ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன். வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. கேட்ட 1 மணி நேரம்
யாரையும் கூப்பிடல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சபைக்குள்ளாக உங்களுக்குள்ளாக அனுப்ப போகிறார். பாருங்க, இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் இவ்வளவு சுகமானால், இன்னைக்கு உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு சொல்றாரு, இதை வாங்கி புசிங்க, இது சுகத்தை கொடுக்கிற அப்பம். அல்லேலூயா. இது மெய்யான போஜனமா இருக்கிறது. திருவிருந்தில் 2 காரியங்கள். இயேசுவின் சரீரத்தில் நாம் ஏன் புசிக்கிறோம் என்றால், நாம் சுகம் அடைவதற்காகவே புசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எதுக்கு என்றால், நம்முடைய பாவத்திலிருந்து மீட்படைய விடுதலைக்காகவே. அப்ப பாருங்க, இந்த அப்பம் பிள்ளைகளின் அப்பம். இது உங்களுக்கு உரிமை உண்டு. வியாதி இருக்கலாம், அதுக்கு தான் கம்யூனியன் வச்சுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு தான் கம்யூனியன். நான் இப்போ போன வாரத்தில் 2 நாளுக்கு முன்பாக எனக்கு அதிகாலை ஜெபத்தை ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் ஆண்டவர். எனக்கு அதிகாலை ஜெபம் கூப்பிட்டா எப்படி ஆரம்பிச்சா யார் ஆண்டவரே வருவாங்க, நீ முதல்ல செஞ்சுட்டு. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய திருச்சபை இப்போ 2 நாளா காலையில் நம்முடைய சபையில் திருவிருந்து உண்டு. அல்லேலூயா. எங்க சுகம் இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலங்க. பாருங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டதுக்கே 12 ஆண்டுகள் இருந்த அந்த வியாதியுடைய வேதனை நீங்க முடியுமானால், நாம் இயேசுவின் சரீரத்தை விசுவாசித்து புசிக்க 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 நம்முடைய சரீரம் ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம் அடையும், பலன் மேல் பலன் அடையும், நம்முடைய ஆயுஷ் நாட்கள் கூடும். பிரைஸ் காட். அதனால இப்ப ஜெபம் ஆரம்பிச்சாச்சு, நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். பிரைஸ் காட். எங்க 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 நமக்கு இது வச்சிருக்கா தெரியுமா? இயேசுவின் சரீரத்துக்கு. இப்ப நமக்கு எவ்வளவு சாக்கியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய சாக்கியம். சரீரத்தை புசிக்கணும். அதான் இதை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்க. ஆதி திருச்சபையில அனுதினமும் அப்பம் விட்டாங்க. திருச்சபையில கூடி அனுதினமும் தேவாலயத்துக்கு வந்தாங்க. அதனாலதான் அவங்க அவ்வளவு பலன் அடைஞ்சாங்க. எருசலேமை கலக்குனாங்க, யூதியாவை கலக்குனாங்க, தேசத்தை கலக்குனாங்க. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஊழியக்காரங்கள் மாத்திரம் அல்லங்க, சாதாரண பந்தி விசாரிக்கிறாங்களை வச்சு ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள். முதலாவது, அந்த சுகத்தை உங்கள் சரீரத்திலே என்னுடைய சரீரத்தில் அனுபவிக்கணும். அல்லேலூயா. இப்ப இவ்வளவு தூரம் சற்று யோசித்து பாருங்க. 12 வருடங்க, எத்தனையோ மருந்து, எத்தனையோ மாத்திரை, எவ்வளவோ சிகிச்சை, எவ்வளவு பணம் விளைக்கிறையும், ஆனால் சுகம் இல்லை. சற்றாகியும் சுகம் எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப நமக்கு ஒரு தலைவலி வந்துச்சு, ஒரு மாத்திரை பேராசிட்டமால் போடுறோம், கொஞ்சமா ரிலீஸ் ஆகணுமா இல்லையா? நமக்கு ஒரு விடுதலை ஆகணும். இவருக்கு இங்க வேத வசனம் சொல்லி கொஞ்சம் கூட விடுதலை இல்லையா? எப்பா குட்டுமாய். எப்படிப்பட்ட கொடுமையிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தை அப்படியே சொல்லி போமா. ரிக்கான செய்தி முடிக்கல, அப்படி கொஞ்சம் நீங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. நல்ல சோத்திரம். அந்த சுகமளிக்கிற வல்லமை என் சரீரத்துக்குள்ள இறங்கட்டும். ரிகா பா லபா ரினா ஹஷ லபா 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 லா. ஒரு பக்கத்துல கையை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, இவங்க மேல அந்த சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஒருவருக்குள்ள ஜெபம் ஆரம்பிங்க. ரிகா பா நக்கா பா லா. நல்ல வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை, இன்னைக்கு எனக்கு சுகம் வேண்டாம் ஆண்டவரே, இப்போதே என் சரீரத்துல சுகம் வேண்டாம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை ராபா ரிகா பா லபா லபா லா. ஓ ரிகா பா நக்கா பா லபா லா. ஓ ரிபே ராபா ஷடா பா ரிகா பா லபா லா. ஆண்டவரே, சுகமாக கூட வல்லமை எனக்குள்ளாக இப்ப இறங்கட்டும். என் சரீரத்தை நான் உணரணும், அந்த சுகத்தை நான் உணரணும், அந்த சுகத்தை நான் உணரணும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு வியாதி இருக்குமானோ அந்த பகுதி பேர் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சுகத்தை அனுபவிக்கணும். நான் சுகரோடு, பிபியோடையோ, பலவீனத்தோடோ, வியாதியோடையோ நான் அலைய அவசியம் இல்லை. இப்ப நான் இப்போ என் சரீரத்தில் நான் உணரணும் ஆண்டவரே. ரிபா ராபா ஷாலா பா லபா லா. என் தலை முதல் பாதம் வரை தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை எனக்குள்ளாக இறங்கட்டும் ஆண்டவரே. அவர் இயேசுவிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியா இப்போது ராபா ரிபி ராபா ரிகா பா 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 பா. ரிபி ராபா 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 ஷபா பா 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 பா. ஓ ரிபா ரிபா ரிபி ரிகா பா ராபா 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 ராபா. ஓ ரிபி ராபா ரிகா பா ராபா பா 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 பா. இப்போ நீங்க விசுவாசிப்பீங்களா? கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஓ ரிபா ராபா ரிகா பா லா. ஓ ரிபா ராபா ரிபி ராபா ரிபி ரா. ஓ ரிபா பா பா பா. அமர்ந்து கொள்ளுங்க. அவர் கையை தட்டி அமர்ந்து கொள்ளுங்க. ஓ ரிகா ஷபா ரிகா பா லா ரிகா பா லபா லா. ஓ ரிகா பா ரிகா பா ரிபி கபா லபா லா. ஓ உட்கார்ந்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விசுவாசமா சொல்றேன், ஒரு நற்செய்தி சொல்றேன். எதிர்பார்த்துட்டே இருங்க.
தேவனுடைய வல்லமாய் உங்கள் சரீரத்தை தொடுவதை எதிர்பாருங்க. ஒரு கரம் வந்து உங்களுக்கு தொடுவமா இருக்கலாம், இல்லை ஒரு பிரசனம் உங்களை தொடும். அவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நானுடைய சரீரத்தில் நான் அனுபவிக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தில் அனுபவிக்கணும். தேவ ஆவியான தொட்ட அடுத்த செகண்டு அந்த வியாதி நீங்க. அதனால தான் நமக்கு திருவந்து வச்சு ரெண்டு சடங்காச்சாரம் தான். ரெண்டு காரியம் தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில். ஒன்று ஞானஸ்தானம், ரெண்டாவது திருவிருந்து. அவனோட வருகை வர ஏன் வச்சிருக்கா தெரியுமா? இப்போ நம்ம சுகம் ஆகலாம், திரும்ப வியாதி வரலாம். வியாதி வராத படிக்கு நீ முன்கூட்டியே இயேசுவின் சரீரத்தை எழுதுதோ, இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணு. இதை அறிஞ்சுதான் பிசாசு சொல்லிக்கலாம். இது எல்லாரும் சபையும் எல்லாருமே இதை புசித்து பண்ணிட்டாங்கன்னா ஆரோக்கியம் அடைஞ்சிடுவாங்க. இதுக்கு போகாது, இதுக்கு ஒரு பரிசுத்தம் வேணும், இதுக்கு ஒரு மேன்மை வேணும், இதுக்கு ஒரு சாக்கியம் வேணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. இப்போ நமக்கு இந்த கடைசி நாட்களில் திருவிருந்து ஆதி திருச்சபை விடுதலை வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க. தேவ ஆலயத்தில் வந்து அப்பம் விட்டாங்க. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, சுகம் இயேசுவின் சரீரத்தில் இருக்கிறது. அந்த சரீரம் அதான் ஆண்டவர் சொல்றாரு, இது மெய்யான போஜனமாக இருக்கிறது. உலகத்திலேயே மெய்யான போஜனம் எது தெரியுமா? இயேசுவின் சரீரம். இது ஆவிக்குரிய போஜனம். நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய சரீரத்துக்கு. இது என்ன விசுவாசம் தெரியுமா? ஆண்டவரே, உங்க சரீரத்தை நான் புசிக்கிறேன், எனக்கு அற்ப ஆயுஷ் கிடையாது. அல்லேலூயா. உங்க சரீரத்தை நான் புசிக்கிறேன், எனக்கு சுகம் உண்டு. 12 வருடமா வேதனையோடு இருக்கிற அந்த பெண் தன்னுடைய சரீரத்தில் வேதனை நீங்கி சுகமடைந்ததை அனுபவிச்சார். சும்மா அவங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சு, இவங்களுக்கு சுகம் அடைஞ்சிச்சு நான் சொல்றேன். எனக்கு சுகம் அடைந்து நான் அனுபவிச்சிருக்கிறேன். நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையினாலேயோ அல்லது சுகத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன் பாஸ்டர் சொல்றவங்க வளர்க்கையை வைத்துங்க. நீங்க அனுபவிச்சிட்டீங்களா? இதுதான் தரவுக்கோள். அல்லேலூயா. மறுபடியும் 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 இதை சுகம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் நான் வரும் வரை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அல்லேலூயா. தூரிக்கவன் நம்ம இந்த அதெல்லாம் சொல்லுவார். நம்ம பாருங்க, பழைய உடன்படிக்கையில் அவனோட கோத்திரங்கள் விளைவிடப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நீ வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு போக எல்லாம் ரெடியாகி வந்து இங்கே 1 hour ஜாப் பண்ணி கம்பெனி எடுத்துட்டு வேலைக்கு போங்க, உற்சாகமா போயிருங்க, ஒரு பெண்ணட்டைங்க. எனக்கு சுகம் இங்கே இருக்குது. பல வியாதிகள் நீங்க பல வியாதி பாருங்க, அப்படி போயிட்டு திரும்ப ஏற்கனவே செழிப்பு, வறுமை, சுகம், வியாதி, வெற்றி, தொழில், அவன் என்னதான் செய்வான். ஆனா நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம், அதுக்குள்ளாக நாம் இருக்க நமக்கு அற்ப ஆயுஷ் கிடையாதுங்க. ஒரு சர்ச்சு, ஒரு 1000 பேர் மேல கூடுற ஒரு சர்ச்சு. அவங்க பாருங்க, வந்தவங்களை கல்லறை தொட்டம் இல்லையா. அப்பா பாஸ்டர் சொல்லியிருக்காரு, எப்பா கல்லறை தொட்டம் வேணாயா, உனக்கு ஆயுஷ் நாளுக்கு பூர்ணப்படுத்துவார். சரி, மக்கள் சொன்னதுக்கு கல்லறை தொட்டம் வாங்கி போட்டாரு. ஆனால் கடைசி என்னன்னு தெரியுமா? இன்னைக்கும் அந்த வயதானவங்க இன்னொரு சர்ச்சில் இருக்காங்களாம். அல்லேலூயா, பிரைஸ் காட். என்ன ரகசியம்னா திருவிருந்து. ஒரு காரியம் நடந்ததுன்னு வச்சுக்கிறேன். ஒரு 24 வயசு உள்ள ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு வயிற்றுல குடல் பொண்ணுல ஒரு கேன்சர் கட்டி. அவன் இவ்வளோ வயசாச்சு. சரி, அப்படிதான் அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அது ஜோம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, சரியாச்சு. திரும்ப பார்த்தா திரும்ப அது மூலமாக நான் 5 ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. எத்தனை வயசு? எவ்வளவு? 74. அப்போ அவங்களுக்குலாம் டாக்டர்லாம் சொல்லிட்டு 24 வயசாச்சு, 5 ஆப்ரேஷன் இப்படி பண்ணணும்னா எப்படி இருக்க முடியும்? அப்படி அந்த 5 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாலும் உடம்பு என்ன செய்யல, தாங்கல, ஐசியூவார்டில் இருக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 3 நாள் தான் முடியாது போல், ஒன்றும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அப்போது அவங்க வீட்டில் இருக்க அந்த அவங்க மகன், அவங்க பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த திருவிருந்தை குறித்து அறிவு பெற்றிருக்காங்க.
ஆண்டவரே எங்கள் அம்மாவுக்கு இன்னும் ஆயுஷ் நாட்கள் செய்யுங்க, கூட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு அவங்க ஒன்றுமே உள்ள எல்லாமே டீப்பு தான், ஒன்றுமே சாப்பிடல. ஆனாலும் இவங்க குடும்பமாக தீர்மானம் எடுத்தாங்களாம், திருவள்ளுவர் எழுதிட்டு பாஸ்டர் ஜோம் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் வார்டுக்குள்ளே போய் நல்ல அந்நிய பாஷை கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆகிய அந்த ரத்தத்தையும் இயேசுவின் அப்பத்தையும் அவங்க வாங்கிட்டு வச்சுட்டாங்க. டீப் போயிட்டுருக்கு, எல்லாம் போயிட்டுருக்கு. அது சாப்பிட்டு அப்படியே ஒரு நாள் அமைதியாக இருந்துச்சாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அவங்களுக்கு சுயநினைவு வந்து அவங்க ஜோமான ஆரம்பிச்சிட்டாங்க. படுக்கிறது, ஐயோ நான் நல்லா இருக்கிறேன், எதுக்கு இந்த டீப்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க வச்சிருக்கிறீங்க, எல்லாம் கழட்டு போடுங்கன்னு சொல்லி உடனே அங்கே நர்ஸ்லாம் டாக்டரை கூப்பிட்டு வந்து, அம்மா இல்லைம்மா நீங்கள் இப்படிலாம் இருக்கிற, இல்லைங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு. 3ஆவது நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஹல்லேலூயா ஜீசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரகசியத்தை புரிஞ்சு நம்ம வாரம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நான் ஆவியானவர் தினந்தோறும் எடுங்க சபையில் வந்து எடுக்க போயிடும். எனக்கு வாதம் ஏன் கூட என்ன செய்யாது, எனக்கு ஆண்டவரே உங்களுடைய சரீரத்திற்கு வஸ்திரத்தை தொட்டவனுக்கு 12 வருடம் உள்ள வியாதி சுகம் முடியுமானால் ஆண்டவரே உங்க சரீரத்தை புஷிக்கிற எனக்கு வியாதி என் சரீரத்துக்குள்ள நுழைய முடியாது. எனக்கு ஆயுஷ் நாட்கள் கர்த்தர் பூர்ணப்படுத்துவார். வாதையை கூடாது அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா, ஒரு வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன், உடனே சுகம். ஹோலி ஸ்பிரிட் பாருங்க அந்த வார்த்தை. திரும்ப அந்த அதே அதிகாரத்தில் நீ எவ்வளவு மகள் வியாதிப்பட்டு கிடக்கிறா, உடனே இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறாங்க. அப்போ உடனே அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போவதற்கு முன்னாடி அவர் மரித்து போய்விட்டார். இப்போ வேத வசனம் சொல்லுது 41 வாசிகள். பிள்ளையின் கையை பிடித்து தலை தகுமி என்றார். அதற்கு எப்படி 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 நீ வாசித்துட்டீங்க. உடனே 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 பேதுரு மாமி சுகமானா, உடனே குஷ்டரோகத்திலிருந்து சுகமானா, உடனே திமிர்வாதக்காரன் சுகமானா, 12 வருடம் உள்ள இரத்தப்போக்குள்ள பெண் உடனே சுகமானா. மரித்து போன எல்லா சரீரமும் மரித்து போய் எல்லா உறுப்புகளும் செயல்ந்து போனவர்கள் ஆண்டவருடைய கை தொட்ட உடனே ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் எனக்கு அந்த வியாதி இந்த வியாதி, ஏய் எல்லாம் ஆல் அவுட். பிரைஸ் காட். ஏன்னா ஆவி ஆத்மா சரீரத்தை உருவாக்கினவர் வார்த்தையாக இயேசு. அந்த வார்த்தையாக இயேசு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. உறுப்புகளை சிருஷ்டிக்கிற கர்த்தருங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. விடக்கூடாது நம்ம. ஹல்லேலூயா. உங்க வயது திரும்ப வாழ வயது போல கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்க அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். வியாதியை உன்னை விட்டு நான் என்ன செய்வேன், விளக்குவேன் உடனே. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். இங்கே கொண்டவாயுடைய ஒரு மனுஷனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. 33 வாசிங்க. ஓ டாபாஷ். அப்பொழுது அவர் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் நம்முடைய விரல்களை அவர் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஹல்லேலூயா. செவிடும் ஊமையுமான ஒரு மனிதனை இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் பெருமூச்சு ஏன் விட்டா தெரியுமா? என் பிள்ளைங்க வியாதியோட இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க பிரச்சனையில் இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க வருத்தத்தில் இருக்கக்கூடாது. பெருமூச்சு விட்டு வானத்தை பார்த்து எப்பத்தா என்றார். திறக்கப்படுவார். உடனே தூரி ஹஷலபா ரேகாபாலாபாலா. உடனே இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த உடனே சுகம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய சரீரத்தில் இருக்கிறது. 3வது ஆவியானவருடைய விடுதலையில் இருக்கிறது, ஆவியானுடைய பிரசனத்தில் இருக்கிறது.
அபிஷேகத்தில் இருக்குது. பாதிக்கா பாலா பாலா. சங்கீத புஸ்தகம் 103 சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 103 எடுத்துக்கங்க. சங்கீத புஸ்தகம் 103. ஓ glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Praise God. 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம், ஒரு நோயா, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம், எல்லா நோய்க்கும் தீர்வு இயேசு வார்த்தை, அவருடைய சரீரம், ஆவியானுடைய அபிஷேகம். உன் அக்கிரமம் எல்லாம் மன்னித்த போது கூட என்ன கொடுக்கப்படுகிறது? உன் நோய்களெல்லாம் குணமாக்குவார். பாவத்தின் விளைவுதான் வியாதி. பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கும் போது வியாதியும் குணமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, 4வது வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுகிறார். இந்த வியாதினால நீ மறிக்க வேண்டிய ஆளா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் குறுக்கிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த வியாதியை எடுத்துட்டு உனக்கு ஒரு ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்துறார். ஹல்லேலூயா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஹல்லேலூயா. ஏன் இங்க வாயை கொண்டு வராரு? இங்கதான் விஷயம். நாம் ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் பேசும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுறார். பிசாசு நம்முடைய மனதெல்லாம் அறிஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு நச்சரி சொல்றேன். ஹல்லேலூயா. அவன் ஓவரி பிரசன்ட் கிடையாது, அவன் எல்லாம் அறிந்தவன் கிடையாது, அவன் தூதன் தான். உங்களுடைய மனதையுடைய பலவீனங்கள், உங்கள் மனதில் இருக்கிற ஏக்கங்கள், உங்கள் மனதில் இருக்கிற தடுமாற்றங்கள், உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்தவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை வசனத்தை கொண்டு நம்மளை என்ன செய்ய தேற்ற. உங்க மனதில் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு பிசாசுக்கு தெரியாது. ஆனா எப்போ தெரியுமா? நம்ம மனதில் சிந்திச்சுக்கிட்டு வாயால் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்பதான் ஓ இன்னொரு நச்சரி சொன்னாரு ஆண்டவரு. அப்பா நம்ம பலவீனத்தை சொல்லும் போது மட்டும்தான் அவன் கேட்பான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்குமா? தோல்வியை, பலவீனத்தை, பாவத்தை, தருத்திரத்தை, தண்டனையை, கசப்பை, வைராக்கியத்தை, இதெல்லாம் அவனுடைய சரக்கு. அவன் சரக்கு கேட்கும்போது அவன் காதெல்லாம் திறந்து கேட்பான். நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம பிரச்சனையே சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கு கவலை படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் பாரத்தை வைத்து விடு. இப்ப நம்ம பிரச்சனையே சொல்லும்போது அவன் சந்தோஷப்படுவானா, நல்லா கை தட்டுவானா. ஆனா பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும்போது அவன் காது எரியுமா, அவன் அந்த இடத்துல நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை குணமாக்குவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நான் இப்போது இருக்கிற பார்க்கிற 1000 மடங்கு நான் பழகி பெருகுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் வாயை நன்மையால் முடிசூட்டுவார். என் அக்கிரமங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பு அப்படின்னு சொன்னா ஓடி போயிடுவானா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் ஒரு பாவி.